ஆயத்துல்லா அலி கொமைனி அவர்களுடைய மறைவிற்கு பிறகு அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் அல்லது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான யுத்தம் பல்வேறு வடிவங்களில் மாறியிருக்கின்றது. உண்மையிலேயே முதலாவது தாக்குதலிலே ஆயத்துல்லா அலி கொமைனி உள்ளிட்டவர்கள் இருக்கின்ற இடம் அடையாளம் காணப்பட்டு கிட்டத்தட்ட 30 குண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு இந்த போரை தொடங்கியதே ஆத்மீக வழிகாட்டியாகவும் ஈரானினுடைய ஆன்மீக தலைவராகவும் இருக்கின்ற ஆயத்துல்லா அலி கொமைனியினுடைய இறப்பிலிருந்து தான் இந்த போரை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஆரம்பித்திருந்தார்கள். எனவே ஈரானை சார்ந்த பலருக்கும் இந்த ஆயத்துல்லா அலி கொமைனியுடைய மறைவு என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு போர் ஆரம்பிக்கப்படுகிற போதே அந்த நாட்டினுடைய உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கின்ற ஒரு ஆன்மீக தலைவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பது உண்மையிலேயே ஒரு பெருத்த ஏமாற்றமாக ஒரு சிலருக்கு இருந்த போதும் கூட அமெரிக்கா தரப்பில் இது தங்களுக்கான ஒரு வெற்றியாக அவர்கள் பறைசாற்றுகின்ற ஒரு விடயமாக மாறி இப்பொழுது ஈரானுக்குள் இருப்பவர்களை இது உங்களுக்கான நேரம், நீங்கள் ஆட்சியை பிடியுங்கள், வீதிக்கு இறங்குங்கள் என்பது போல பெஞ்சமின் நெத்தன்யாகு என்கின்ற இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டர் அவர்கள் ஈரான் மக்களுக்கு வழிகாட்டுவது போன்று பேசுவது எல்லாம் சில நேரங்களில் சகித்து கொள்ளக்கூட முடியவில்லை. ஏனென்றால் உண்மையில் பெஞ்சமின் நெத்தன்யாகு என்கின்ற இஸ்ரேலினுடைய பிரதம மந்திரி என்பவர் ஒரு போர்க்குற்றவாளி, உலகம் தேடுகிற ஒரு போர்க்குற்றவாளி. இத்தகைய ஒரு போர்க்குற்றவாளிக்கு கை கொடுத்து கொண்டு அமெரிக்கா என்கின்ற ஒரு வல்லாதிக்க தேசம் ஈரானினுடைய ஆன்மீக தலைவரை தாக்கியதிலும் அவருடைய உயிரை பறித்ததிலுமே எந்தவித நியாயத்தையும் நாம் சொல்லவே முடியாது. ஏனென்றால் இவர்கள் சொல்கிறார்கள், ஒரு தற்காப்புக்காக நாங்கள் செய்தோம், ஆரம்பத்தில் பேச்சுவார்த்தை நடத்துகின்ற போது உங்களிடம் அணு ஆயுதம் இருக்கிறது, அதனால் நாங்கள் தாக்குதலை மேற்கொள்ள வருகிறோம் என்று சொன்னார்கள். உண்மையிலே அணு ஆயுதம் இஸ்ரேலிடம் இருக்கிறது, அணு ஆயுதம் அமெரிக்காவிடம் இருக்கின்றது. 2 அணு ஆயுதங்கள் கொண்ட பெருந்தேசங்கள் சேர்ந்து ஈரானை தாக்க முற்பட்டு அதில் ஆயத்துல்லா அலி கொமைனியை அவர்கள் மரணிக்க செய்திருப்பது என்பது ஒரு பெரிய ஒரு வீரமாக, ஒரு வெற்றியாக நாம் பார்க்க தேவையில்லை. 2 அணு ஆயுத சக்தி கொண்ட நாடுகளோடு மோதுவதற்கு தயாராக ஆயத்துல்லா அலி கொமைனி அவர்கள் நெஞ்சுரம் கொண்டு இருந்தது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விடயம். உண்மையிலே ஈரான் தரப்பிலே பேசுகிற போதும் பெரும்பாலும் எதிர்பார்த்தார்கள், இந்த தாக்குதல் நடக்க முற்படுகிற போது ஆயத்துல்லா அலி கொமைனி அவர்கள் மிகவும் பாதுகாப்பான இடத்திலே ஒரு பங்கருக்குள் அவர் ஒளிந்திருப்பார் என்றெல்லாம் எதிர்பார்த்தார்கள். ஆயத்துல்லா அலி கொமைனி அவர்கள் கிட்டத்தட்ட 2-3 மாதங்களுக்கு முன்பதாகவே அவர் மிக தெளிவாக சொல்லிவிட்டார், நான் 84 வயதை உடையவன், என்னுடைய உடல் இறப்பதென்பதெல்லாம் ஒரு பெரிய விடயமே இல்லை, என்னுடைய புரட்சியும் இந்த ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான நெஞ்சுரம் கொண்ட எங்களுடைய வீரமும் மரணிக்கக்கூடாது என்கிற ஒரு கருத்தை அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருந்தார். எனவே அவருடைய அந்த இறப்பு தொடர்பாக இப்பொழுது அவருடைய கூட இருந்தவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்ட முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், அவர் மக்களோடு அவருடைய குடும்பத்தாரோடு அவர் சாதாரணமாக எல்லோரும் இருப்பது போல அவருடைய இல்லத்தில் இருந்திருக்கின்றார் என்றால் அவர் மரணத்திற்கு பயந்து இருந்தவர் அல்ல. மரணத்திற்கு பயப்படுகின்ற ஒருவராக இருந்தால் கிட்டத்தட்ட 47 வருடங்கள் இந்த அமெரிக்கா உட்பட அனைத்து வல்லாதிக்க சக்திகளுக்கும் ஒரு சிம்ம சொப்பனமாக ஒரு தலைவன் இருந்திருக்க மாட்டான். எனவே ஆயத்துல்லா அலி கொமைனி அவர்கள் 84 வயதில் மிக நெஞ்சுரத்தோடு இருந்து இவ்வாறு ஷஹீதாகி இருக்கிறார், மரணித்திருக்கிறார் என்பதிலே முஸ்லிம் உம்மத்துக்கள் பெருமைப்படுகிற ஒரு சூழல் தான். இந்த முஸ்லிம் உம்மத்துக்கள் என்பதையெல்லாம் தாண்டி உண்மையாக ஏகாதிபத்திய சக்திகளுக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற அத்தனை பேருமே ஆயத்துல்லா அலி கொமைனி அவர்களை ஒரு வீரனாக பார்க்கின்ற ஒரு நிலைமை தான் இப்போது இருக்கின்றது. இப்பொழுது விடயம் அதுவல்ல, அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்கிற ஒரு விஷயம்தான். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்பாக இந்த தாக்குதல் தொடர்பாக அவர் மாறுதட்டி கொண்டாலும் கூட அமெரிக்காவிற்குள் அவருக்கு எதிரான கோஷங்களும் இப்பொழுது எழத் தொடங்கி இருக்கின்றது. குறிப்பாக பார்க்கின்ற போதும் அமெரிக்காவில் ஜனநாயக கட்சியை சார்ந்த பலருமே இப்பொழுது எதிர்கருத்துக்களை, ஸ்பீக்கர் கூட அவர் அந்த அமெரிக்காவினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் கூட இப்பொழுது கருத்து தெரிவிக்கின்ற போது செனட்டிலே எந்த ஒரு அனுமதியும் இது பெறப்படவில்லை. இன்னொரு தேசத்தோடு தாக்குதல் நடத்துவதாக இருந்தால் செனட்டின் அனுமதி பெறப்படும். அது பராக் ஒபாமா நிகழ்த்திய தாக்குதலாக இருக்கலாம், ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் நிகழ்த்திய தாக்குதலாக இருக்கலாம். செனட்டின் அனுமதி என்பது மிக தேவையான ஒன்று அமெரிக்காவினுடைய கான்ஸ்டிடியூஷனை எடுத்து பார்க்கிற போது. ஆனால் செனட் சபை என்பதையே ஒரு பொருட்டாக எடுக்காமல் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னெச்சரிகாரத்தோடு நடக்கின்ற இந்த விடயம் என்பவையெல்லாம் சாதாரணமாக இல்லை. ஏற்கனவே அவர்கள் வரியை அதிகமாக போட்டார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அந்த வரி அவர் விதித்தது பிழை என்பதாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த போது உச்சநீதிமன்ற நீதிபதிகளையே மிக பிழையான வார்த்தைகளால் திட்டிய ஒருவர் தான் இப்பொழுது அமெரிக்காவின் அதிபராக இருக்கின்றார். இப்படியான ஒருவர் இன்னொரு தேசத்தோடு தாக்குதல் நடத்துகிற போது செனட்டின் அனுமதி பெறவில்லை என்பது மிக பிழையான ஒரு விடயம். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பிழையைத்தான் சரியாக செய்து கொண்டிருக்கிறார். அவரை தட்டி கேட்பதற்கு திராணியாக யாருமே இல்லையே என்கிற போது ஒரு மனிதன், அதுவும் 84 வயதான ஒருவன் தட்டி கேட்டு துணிச்சலாக நின்று இறந்திருக்கிறான் என்பதில் பெருமைதான் இருக்கிறது ஒழிவே இதில் எந்த ஒரு சிறுமையும் இல்லை. இதற்கு பிறகு இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நாம் பார்த்தால் பல இழப்புகள் இருதரப்பிலும் ஏற்பட்டிருக்கின்றன. நான் நினைக்கின்றேன் இன்றைய தினம் கூட
அதிகமான வான் தாக்குதல்களை அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது நிகழ்த்தியிருக்கின்றது. ஈரானிலும் அவருடைய ஜனாசா நல்லடக்கம் முடிந்ததன் பிற்பாடு பல்வேறு தாக்குதல்களை அவர்கள் இப்பொழுது கட்டவிழ்த்து விட்டிருக்கின்றார்கள். ஈரானினுடைய தாக்குதல் மிக கோரமாக இருப்பதாகவும் டெல் அவீவ் கிட்டத்தட்ட பெருமளவான பகுதிகள் இப்பொழுது அழிந்திருப்பதான செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இஸ்ரேலினுடைய பல பகுதிகளிலே இவர்கள் வான் தாக்குதலை மிசைல்ஸ்களை அனுப்பியிருந்த அதே சமயத்தில் படைகளை இப்பொழுது இஸ்ரேலுக்குள் அனுப்புகின்ற செங்கடல் வழியாக அனுப்புகின்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் இப்பொழுது எழுந்திருக்கின்றது. எனவே நேரடியாக சென்று அந்த ஊருக்குள் தாக்குகிற ஒரு நடவடிக்கை அல்லது மிகப்பெரிய ஒரு இழப்பை அயத்துல்லா அலி கொமைனி அவர்களுடைய இழப்பிற்கு நிகரான ஒரு இழப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதிலே ஈரான் இப்பொழுது குறியாக இருப்பதாக அறிய கிடைக்கிறது. எங்களுடைய தலைவரை நீங்கள் மரணிக்க செய்தது ஒரு சிறிய ஒரு இழப்பு தான் என்றாலும் அவருடைய புரட்சியை நீங்கள் அளிக்க முடியாது, இதற்குரிய பதிலை நீங்கள் கட்டாயமாக நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்பதாக புதிதாக இப்பொழுது ஈரானினுடைய ஜனாதிபதி அவர்களும் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அதற்கு அமைவாக பார்க்கின்ற போது மிக பாரதூரமான தாக்குதல் சூப்பர்சோனிக் ஏவுகணைகளை எல்லாம் இப்பொழுது ஏவி விட்டிருக்கின்றார்கள். அதில் ஒரு குறிப்பான ஒரு செய்தி கிடைத்திருக்கின்றது. USSR ஆப்ரஹாம் லிங்கனுக்கு 4 மிசைல்ஸ்களை அனுப்பியிருக்கின்றோம், இப்பொழுது அது எரிந்து கொண்டிருக்கிறது என்பதாக ஈரான் தரப்பு சொல்லுகிறது. ஆனால் அவ்வாறு நடைபெறவில்லை என்பதாக அமெரிக்கா தரப்பு மறுத்திருக்கிறது. இதே சமயத்திலே அமெரிக்கா தரப்பிலே முக்கியமான போர் வீரர்கள் அவர்களுடைய படை தளபதிகள் எல்லோரும் இறந்திருப்பதான ஒரு செய்தியை பென்டகன் உறுதிப்படுத்தியிருக்கிறது. அவர்கள் 3 பேர் வரையிலும் இறந்திருக்கிறார்கள், 9 பேர் வரையிலும் படுகாயமடைந்திருக்கிறார்கள், இன்னும் சில படை வீரர்களுக்கு சிதிலங்கள் பட்ட காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதாக அமெரிக்கா ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. அமெரிக்கா இவ்வாறு ஏற்றுக்கொண்டிருப்பதை பார்க்கிற போது 3 பேர் அல்லது பல பேர் இறந்திருக்கக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே இந்த தாக்குதல் நடைபெற்றது என்பது தொடர்பான ஒரு தெளிவான ஒரு கருத்தில்லை. சில நேரங்களிலே குவைத்திலே இருக்கின்ற அவர்களுடைய இராணுவ தளத்தை தாக்கிய போது ஏற்பட்டிருக்கலாம், அல்லது துபாயில் ஏற்பட்டிருக்கலாம் என்கின்ற பல கருத்துக்கள் இருக்கின்றன. ஏன் துபாயை அதிகமாக ஈரான் தாக்குகிறது? அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தாக்கியதற்கு இஸ்ரேலை தாக்குவது நியாயம். சரி, அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள் இருக்கின்ற இடங்களை நோக்கி ஜோர்டானிலும் கத்தாரிலும் UAEயிலும் அதே போன்று எகிப்திலும் தாக்குவது என்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் எல்லா நாடுகளையும் விடவும் ஏன் ஐக்கிய அரபு ராச்சியத்தின் மீது அதிகமான தாக்குதல் நடைபெறுகிறது என்கிற ஒரு கேள்வி இப்பொழுது பலரையும் விழிபிதுங்க செய்திருக்கிறது. கிட்டத்தட்ட அமீரகம் இப்பொழுது வெறிச்சோடி போய் கிடக்கின்றது. அமீரகத்திற்குள் இருக்கின்ற சுற்றுலா பயணிகள் வெளியேறுகின்ற அல்லது எங்காவது சென்று ஓடி ஒளிந்து கொள்கின்ற நிலைமை இப்பொழுது உருவாகி இருக்கின்றது. ஒருபோதுமே இந்த பயங்கரவாதத்தின் முகத்தை பார்க்காத அமீரகம் அண்மை காலங்களில் இப்போது பயங்கரவாத முகத்தை பார்த்து தத்தளித்து கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட அமீரகத்தினுடைய இளவரசர்கள் அவர்களுடைய முக்கிய பதவி நிலை உத்தியோகத்தர்கள் பலருமே இப்பொழுது தனி விமானங்களிலே வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. ஏன் இந்த UAE அதிகமாக தாக்குகிறார்கள் என்று நாம் பார்க்கிற போதும் அமெரிக்காவினுடைய மிக அதிகமான CIA தலைமையகம் UAEயிலே இருந்திருக்கிறது. எல்லோருமே பார்க்கிறது கத்தாரிலே ஒரு இராணுவ தளம் இருக்கிறது அமெரிக்காவின், அதே போன்று ஜோர்டானிலே இருக்கின்றது, சவுதி அரேபியாவில் இருக்கின்றது என்று தான் நாம் பார்த்தோம். UAEயிலும் அப்படி ஒரு இராணுவ தளம் இருக்கிறது என்பது வரையிலும் தான் எல்லோருடைய புரிதலாகவும் இருந்தது. இப்போதும் ஈரான் தாக்க முற்பட்டதன் பிற்பாடு தான் UAEயிலே அமெரிக்கா கிட்டத்தட்ட UAE கையிலே வைத்திருந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த தாக்குதல் நடைபெற்ற அனைத்து இடங்களையும் பார்க்கின்ற போது ஒன்று இராணுவ தளம் அல்லது CIA ஹெட் குவார்ட்டர்ஸ் அல்லது இந்த படைப்பிரிவை சார்ந்தவர்கள் தங்கி இருக்கின்ற உல்லாச ஹோட்டல்கள் என்று எங்கெங்கெல்லாம் அமெரிக்கா படையினரும் அமெரிக்கா தேசத்தை சார்ந்தவர்களும் இருந்தார்களோ அவர்களுடைய இடங்களை இலக்கு வைத்துத்தான் மிக அதிகமான தாக்குதலை இப்பொழுது ஈரான் நிகழ்த்தி இருக்கின்றது. மிகப்பெரியதொரு சேதம் இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதலில் மிக முக்கியமான சில இராணுவ தளபதிகளை அமெரிக்கா இழந்திருக்கிறது என்பதை அமெரிக்கா சொல்லாமல் சொல்லியிருக்கின்றது. அதே சமயத்தில் USSR ஆப்ரஹாம் லிங்கன் தாக்கப்படவில்லை, நாங்கள் அதனை தடுத்து விட்டோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆரம்பத்தில் அயத்துல்லா அலி கொமைனியையும் நாங்கள் தாக்கிவிட்டோம் என்று அமெரிக்கா சொன்னபோது ஈரான் மறுத்தது, பின்பு அது உண்மை என்று தெரிய வந்தது போல சில நேரங்களில் இந்த காணொலியை பார்க்கிற போது USSR தாக்கப்பட்டது உண்மை என்கிற செய்திகள் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இப்பொழுது அது அல்ல விடயம். உண்மையிலே இதில் யார் ஜாம்பவான் என்று பார்க்கிற ஒரு நேரம் அல்ல இது. இதிலே ஈரானிடம் பயங்கரமான ஆயுதங்கள் இருக்கின்றன என்றால் இருக்கிறது, அது ஆபத்தினை ஏற்படுத்துமா என்றால் ஏற்படுத்தும். அதே சமயத்தில் இஸ்ரேலிடம் ஆயுதங்கள் இல்லை அல்லது இஸ்ரேல் பலம் குன்றியவர்கள் என்று நாம் சொல்ல முடியுமா? இல்லை, அவர்களும் பலம் மிக்கவர்கள். அமெரிக்காவை எடுத்தால் மிக பெரும் பலம் மிக்கவர்கள், அதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. அமெரிக்காவின் ஆயுதங்களோடு மோதி நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று ஈரானோ அல்லது வேறு தேசமோ சொன்னால் அது பொய்யான ஒரு தகவல். அமெரிக்கா உண்மையிலே மிகப்பெரிய ஆயுதங்களை கொண்ட தேசம். அதே மாத்திரமல்லாமல் இந்த அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய தேசங்களுக்கு முன்னால்
அது எல்லா நாடுகளுமே வீரம் பேசுவதற்கு அங்கு இடமே இல்லை. எனவே நாங்கள் எங்களுடைய ஈகோவை நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு எட்ஜுக்குமே போவதற்கான அனைத்து வாய்ப்பும் எல்லா தேசத்திற்கும் இருக்கிறது. அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூட இப்பொழுது ஆயத்துல்லா அலி கொமைனியினுடைய மறைவுக்கு பிறகு புதிய பொறுப்பேற்றிருப்பவர்களோடு நான் பேச தயார் என்று ஒரு இடத்தில் பேசியிருக்கிறார். இன்னொரு இடத்தில் அவர்கள் என்னோடு பேச விரும்புகிறார்கள் என்ற தகவல் வந்திருக்கிறது. அதுக்கு நான் சம்மதம் தெரிவித்திருக்கிறேன் என்கின்ற கோணத்தில் இன்னும் ஒரு இடத்தில் பேசியிருக்கின்றார். எனவே எப்படியேனும் ஒரு பேச்சுவார்த்தை ஊடாக இதனை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் எல்லோருமே விரும்புகிறார்கள். ஆனால் ஈரானுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த ஒரு இழப்பு என்பது மிகப்பெரிய ஒரு இழப்பு. அதிலே ஆயத்துல்லா அலி கொமைனி ஆன்மீக தலைவர் மாத்திரமல்லாமல் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் கூட மஹ்மூத் அஹமத் நிஜாத் அவர்கள் கூட இங்கே கொல்லப்பட்டிருக்கிறார். எனவே அவர் நான் நினைக்கிறேன் உலகத்திலே இருக்கின்ற அரசியல் தலைவர்களில் இருந்தவர்களிலே மிக எளிமையான ஒரு மனிதராக எப்பொழுதும் பார்க்கப்பட்ட ஒருவர் தான் இந்த அஹமத் நிஜாப். இவரை கொலை செய்தது என்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது. அதே போன்றும் ஈரானுடைய மிக உயர்மட்ட இராணுவ தளபதி 7-8 பேர் கொலை செய்யப்பட்டிருப்பதாக ஈரான் தரப்பு சொல்கிறது. 40 பேர் வரையிலும் நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிக்கின்றார். எனவே ஈரானுக்கு ஏற்பட்டிருப்பது பெரியதொரு இழப்பு, அதிலே மாற்று கருத்தில்லை. அதற்கான பதிலடியை இவர்கள் கொடுக்கின்றோம் என்று இப்பொழுது பல இடங்களிலும் தாக்குதல் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த இடத்திலே உண்மையாக சொல்ல வேண்டிய ஒரு விடயம், ஐநா பாதுகாப்பு சபை உடனடியாக போர் நிறுத்தத்திற்கு வருமாறு கோருவதற்கான பேச்சுவார்த்தைகளை இப்பொழுது தொடங்கி இருக்கின்றார்கள். ஆனால் ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையாக இருக்கலாம், இந்த சர்வதேச உரிமை அமைப்புகளாக இருக்கலாம், இவைகளெல்லாம் வெறும் கண்துடைப்பு தான். ஏனென்றால் சர்வதேச குற்றவாளியான பெஞ்சமின் நெத்தன்யாஹுவுக்கு தண்டனை கொடுப்பதற்கு வக்கில்லாத அமைப்புகள் தான் இவைகள் அனைத்தும். அவ்வாறான ஒரு சர்வதேச குற்றவாளியை கையில் போட்டுக்கொண்டு தாக்குதல் நடத்திய டொனால்ட் ட்ரம்பினுடைய தாக்குதலுக்கு டொனால்ட் ட்ரம்ப் எந்த ஒரு காரணத்தையும் விளக்கத்தையும் நியாயத்தையும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவிடம் கேள்வி கேட்பதற்கு துப்பில்லாத அமைப்புகள் தான் ஐநா சபையும் ஐநா பாதுகாப்பு சபையும். எனவே இவைகளெல்லாம் வெறும் கண் துடைப்புக்காக இருக்கின்ற ஒரு விடயங்கள். மறுபுறத்தில் பார்க்கிற போதும் ஈரானோடு நேச நாடு என்றும் பக்கபலமாக இருக்கின்றோம் என்று சொல்லிக் கொண்டிருந்த சீனாவாக இருக்கலாம், ரஷ்யாவாக இருக்கலாம், எல்லாமே அவர்கள் கருத்து ரீதியாக ஒரு மோரல் சப்போர்ட் அல்லது ஓரல் சப்போர்ட்டாகத்தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்களே அல்லாமல் ஆயுத ரீதியாக ஈரான் தன்னைத்தானே தற்காத்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு தான் இப்பொழுது அந்த களத்திலே தெரிகிறது. சில நேரங்களில் ரகசியமான முறையில் ஆயுதங்களை கொடுத்திருக்கலாம், அதையும் ஒரு விற்பனையாகத்தான் சீனா செய்திருக்கும். ரஷ்யாவை பொறுத்தளவில் உக்ரைன் போரிலே அவர்கள் அகப்பட்டு கொண்டிருப்பதால் அந்த விடயமே இப்போ இதுவரையில் முற்றுப்பெறாத ஒரு சூழலிலே இங்கே என்ன செய்வது என்கின்ற பிரச்சனைகள் அவர்களிடம் இருக்கின்றது. எனவே ஈரான் ஒரு தன்னித்த ஒரு நாடாக இப்போ மத்திய கிழக்கிலே பார்த்தால் கிட்டத்தட்ட 57 நாடுகள் ஒரு புறமாகவும் ஈரான் மட்டும் இன்னும் ஒரு புறமாகவும் இருப்பது போன்றுதான் உண்மையிலே காட்சி தருகிறது. ஆனால் ஆயத்துல்லா அலி கொமைனியினுடைய இறப்புக்கு பிறகு பல இடங்களிலிருந்து சில குரல்கள் வெளிவந்திருக்கின்றன. குறிப்பாக பாகிஸ்தான் மிக பலமான ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. ரஷ்யாவும் இந்த இது மிலைச்சத்தனமான ஒரு செயல்பாடு என்று அமெரிக்காவை கண்டித்திருக்கிறார்கள். வடகொரியா கண்டித்திருக்கின்றது. பாகிஸ்தானில் இருக்கின்ற அமெரிக்கன் எம்பசி தாக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஈராக்கிலே இருக்கின்ற புரட்சிக்காரர்கள் ஈராக்கிலே இருக்கின்ற அமெரிக்கன் கேம்பை ஈரான் தாக்கவில்லை, ஈராக்குக்குள் இருக்கின்ற புரட்சி படைகள் தாக்கி இருக்கின்றார்கள். எனவே பல இடங்களிலும் இப்பொழுது இது ஒரு சங்கிலி தொடர் போன்று இதனுடைய எதிர்ப்பு ஒரு புறமாக சென்று கொண்டிருக்கின்ற சமயத்தில் இது தொடர்ச்சியாக இது நீடிக்குமாக இருந்தால் பல பிரச்சனைகள் இருக்கின்றது. எல்லோருக்கும் தெரியும், ஹோர்மூஸ் ஜலசந்தியை இப்பொழுது அவர்கள் மூடிவிட்டார்கள். எந்த கப்பலும் பயணிக்கக்கூடாது என்று தெரிவித்ததன் பேரில் 450 கப்பல்கள் தரித்து நிற்கின்றன. அதனை மீறி போய் கொண்டிருந்த 3 கப்பல்களை இப்பொழுது ஈரானிய படையினர் அளித்திருக்கின்றார்கள். எனவே அனைத்து கப்பல்களும் அந்தந்த இடத்தில் நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. இவை திறக்கப்படாவிட்டால் கிட்டத்தட்ட உலக எரிபொருள் தேவையில் 25% தேவை அந்த வழியாகத்தான் போகிறது. எனவே அது தடுக்கப்படுமாக இருந்தால் அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற நாடுகளிலே அதிகமான ஒரு விலையேற்றத்தை பார்க்கலாம். இப்போது கூட 10% விலையேற்றத்தை உலக சந்தையிலே கச்சா எண்ணெய் பெற்றிருக்கிறது. இது தொடர்ச்சியாக நீடிக்கப்படுமாக இருந்தால் அது பல உலக நாடுகளிலும் இந்த விலையேற்றத்திற்கு காரணமாக அமைக்கும். அது அமெரிக்கா உட்பட ஏனைய நாடுகளுக்கும் பல்வேறு பிரச்சனைகளை தோற்றுவிக்கக்கூடும். ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து செய்த இந்த மிலேச்சத்தனமான இந்த செயலுக்கு இலகுவில் சரணடைகின்ற அல்லது இதற்கான ஒரு தீர்வாக உடனடி சமாதானத்துக்கு செல்கின்ற ஒரு வழியை ஒருபோதும் ஈரான் பின்பற்றாது என்பதைத்தான் ஈரானின் புதிய ஆட்சியாளர்களும் இப்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். நீங்கள்
கெஞ்சுகின்ற அளவிற்கு உங்களுக்கு நாங்கள் மிக கொடூரமான தாக்குதலை நடத்துவோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். என்ன அடிப்படையில் சொல்லியிருக்கிறார்கள், எதை கொண்டு தாக்கப் போகிறார்கள் என்பதெல்லாம் தெரியாது. ஆனால் உலகம் இப்பொழுது ஒரு ஸ்தம்பித்த ஒரு நிலையில் இருக்கின்றது. மத்திய கிழக்கினுடைய வான்பரப்புகள் அனைத்துமே மூடப்பட்டிருக்கின்றன. பல நாட்டவர்களும் மத்திய கிழக்கில் அகப்பட்டு கொண்டிருப்பவர்கள் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல், அந்த நாட்டிலும் இருக்க முடியாமல், சொந்த நாட்டிற்கும் வர முடியாமல் இப்பொழுது போக்குவரத்துகள் எல்லாம் தடைப்பட்டிருக்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. இதற்கிடையிலே தாக்குதல் தொடர்ந்த வண்ணம் தான் இருக்கின்றன. மத்திய கிழக்கில் ஈரான் தாக்குகிறது, இஸ்ரேலுக்கும் ஈரான் தாக்குகிறது. ஈரானுக்குள் பல மாகாணங்களிலே கிட்டத்தட்ட 23க்கும் மேற்பட்ட மாகாணங்களிலே இஸ்ரேலினதும் அமெரிக்காவினுடைய படை தாக்குதல்கள் இடம்பெறுகின்றன. எனவே இவை ஒரு பெரியதொரு அழிவை இந்த உலகத்திற்கு தந்து கொண்டிருக்கின்றது. இதே சமயத்தில் இந்த விடயத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இதற்கான ஒரு பேச்சுவார்த்தையை உருவாக்கியேனும் இதனை நிறுத்தியாக வேண்டும் என்று பலரும் குரல் கொடுத்த போதும் கூட எங்கே தொடங்கி எங்கே முடிப்பது என்பதிலே பலருக்கும் இப்பொழுது ஐயப்பாடுகள் இருக்கின்றன. நின்று நடைபெற்ற இந்த அழிவுக்கு பதிலடியை ஈரான் கொடுத்து இன்னும் ஒரு வகையான ஒரு பேரழிவை ஏற்படுத்தாத வரையிலும் இந்த பேச்சுவார்த்தை என்பது சாத்தியப்படும் என்பதாக நாம் நம்பிக்கொண்டிருக்க முடியாது. எனவே என்ன நடக்கப் போகிறது என்கின்ற அடுத்த கட்ட நிகழ்வுகள் உலகத்தின் மிக முக்கியமான பல கேள்விகளுக்கான விடையாக மாறப்போகிறது. இதிலே டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய தேசத்திற்குள் இருக்கின்ற போராட்டக்காரர்களுக்கு அவரை வீழ்த்துவதற்கு இது ஒரு சந்தர்ப்பமாக மாறப்போகிறதா, அல்லது நான் வெனிசுலாவிற்குள் சென்று அந்த நாட்டினுடைய அதிபரை நான் செவியை பிடித்து கொண்டு வந்த ஒரு வீரன் என்பது போல ஈரான் என்கின்ற ஒரு சிம்ம சொப்பனமான ஒரு தலைவனை ஒரு நொடியில் வீழ்த்தியவன், முதல் அடியிலே வீழ்த்தியவன் என்று இதிலும் அவர் வீரப்பெயர் பெற்று மறுபடியும் இந்த அமெரிக்காவை ஆள்கின்ற ஒரு நிலைமைக்கு வரப்போகிறாரா என்பதெல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் அமெரிக்காவிற்குள்ளும் மிகப்பெரிய நெருக்குவாரங்கள் டொனால்ட் ட்ரம்புக்கு இருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை. அதே சமயத்தில் ஈரானிற்குள் இந்த அரசாங்கம் இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக இருக்கின்ற அந்த கிளர்ச்சியாளர்களை தூண்டிவிடுகிற வேலைகளிலும் இப்பொழுது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈடுபட்டு வருகிறது. ஏனென்றால் இதில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம், இந்த தாக்குதல் மிக துல்லியமாக நடந்திருக்கிறது என்றால், இந்த துல்லியமாக முதலாவது தாக்குதலே ஈரானுடைய ஆன்மீக தலைவரை தாக்கியிருக்கிறார்கள் என்றால், அவருக்கு அருகாமையில் இருந்த ஈரானினுடைய புலனாய்வு பிரிவை சார்ந்த ஒரு உயர் அதிகாரியினுடைய தகவலின் அடிப்படையில் தான் இந்த தாக்குதல் நடைபெற்றன என்ற ஒரு செய்தி இப்பொழுது வெளியாக இருக்கின்றது. எனவே பெரும்பான்மையான உலகத் தலைவர்கள் எதிரிகளால் வீழ்த்தப்படுவது குறைவு, துரோகிகளால் வீழ்த்தப்படுவது தான் ஒரு வரலாறாகவும் இந்த உலகத்தினுடைய சாட்சியாகவும் இருக்கின்றது. அதில் இது விதிவிலக்கல்ல. அந்த செய்தியை கொடுத்த துரோகி யார் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். அதே சமயத்தில் இன்னும் ஒரு செய்தியும் இப்பொழுதும் அமெரிக்காவினுடைய பத்திரிகையில் வெளிவந்த ஒரு செய்தியும் இப்பொழுது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. அயத்துல்லா அலி கொமைனியை கொல்ல வேண்டும், அந்த ஈரான் மீது போர் தொடுக்க வேண்டும் என்று அமெரிக்காவை வலியுறுத்திய நாடுகளில் ஒன்று இஸ்ரேல் என்றால் இன்னும் ஒன்று சவுதி அரேபியாவினுடைய சல்மான் என்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவை ஒரு பாரிய கேள்வியை உருவாக்கி இருக்கின்றது. எனவே சகோதர இனத்திற்குள் இவ்வாறு ஒற்றுமையின்மையாக நடக்கின்ற இந்த முஸ்லிம் தேசம் குறித்தான ஒரு பெரும் விரக்தி முஸ்லிம் சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் மறுப்பதற்கில்லை. அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.